திருக்குரானை 2, 3 தடவைகள் என்ற அளவிற்கு ரமலான் மாசத்துல முஸ்லிம்கள் வந்து அரபி மொழியில ஓதுறாங்க. தமிழ் மொழியில் உள்ள அந்த மொழிபெயர்ப்பு சேர்த்து ஓதுறதில்ல. அதிகமா நேரம் எடுக்குது அப்படிங்கிறனாலயோ, அத அரபியிலே ஓதிறோம் எதுக்கு தமிழ்ல அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்ல ஓதுறதுக்கு நன்மை இருக்கா? இருக்குன்னா என்ன ஆதாரம்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2306 பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. திருக்குரான் வந்து அரபி மொழியில இறக்கி அருளப்பட்ட வேதம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தாக்கிலூன். நிச்சயமாக இந்த குர்ஆனை அரபி மொழியில நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரபி மொழியில நாம் இறக்கி அருளி இருக்கிறோம் அப்படின்ற கருத்துல சூரா யூசுஃபினுடைய 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப அரபி மொழியில இறக்கி அருளப்பட்டதுதான் குர்ஆன் என்பது. நூற்றுக்கணக்கான மொழிகளில் இன்னைக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கலாம். ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், சீன மொழின்ட்டு. ஆனா இது எல்லாமே வந்து ஒரிஜினல் அரபிக்கு சப்ஸ்டியூட் ஆயிராது. அரபி மொழியில் இருக்கிறதுக்கு பேர் தான் குரானே தவிர மற்றவைகளெல்லாம் அதிகபட்சமாக திருக்குரானுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதுவே திருக்குரான் ஆகாது. ஒரத்திலில் குர்ஆனை தர்த்தீலா, குரானை நீங்கள் தர்த்தீலான முறையில் என்ன செய்யுங்க, ஒழுங்கான முறையில் ஓதுங்க அப்படின்ற கருத்துலலாம் எல்லாம் வந்துட்டு சொல்கிறான்ல, அதெல்லாம் அரபி மொழியில் நம்ம ஒழுங்காக ஓதணும். இதுக்கு அதிகமான ஆதாரங்கள் உண்டு. இதை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக உங்களுடைய கேள்வி என்னன்னா, நம்ம மொழிகளை தாய்மொழியில் ஓதும் பொழுது அதுக்கு சிறப்பு இருக்கா அப்படின்னா உண்டு என்று விளங்கக்கூடிய வகையில் நிறைய ஆயத்துகள் உண்டு. உதாரணமாக 23வது அத்தியாயத்தின் 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அஃபலம் எத்தப்பருல் கௌல அம் ஜாஹும் மாலம் யதி ஆபாஹுமுல் அவ்வலீன். இந்த சொல்லை, அதாவது திருக்குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா, அல்லது அவர்களுடைய முந்தைய முன்னோர்களிடம் வராத ஒன்று அவர்களிடம் வந்துள்ளதா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ சிந்திக்கவில்லையான்னு நல்லா கேள்வி எழுப்புறான் அப்படின்னா இந்த சொல்லை சிந்திக்கவில்லையா அப்படின்னா எப்போ சிந்திக்கிறதுக்கு சாத்தியமாகும்? திருக்குரான் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒன்று. ஆனால் முஸ்லீம்கள் அதிகமான முஸ்லீம்களுடைய தாய்மொழி அரபியா இருக்குதா? கிடையாது. அரபி பேசக்கூடிய மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறதை போல அது அரபி பேசாத முஸ்லீம்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து திருக்குரானை எத்தனை தடவை இந்த வசனத்தை ஓதுனாலும் அரபி பேசாதவங்க சிந்தித்து பார்க்கலையா நல்லா கேட்குறான்ல, அது எப்போ சாத்தியமாகும்? அரபியில் எத்தனை தடவை ஓதுனாலும் சிந்தித்து பார்க்க முடியாது, அவனுக்கு தான் அரபி விளங்காது. அப்போ இந்த குர்ஆனுடைய வசனத்தையே நாம் வந்து செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னாலே அதுக்கு அரபி அல்லாத மொழி தேவைப்படுது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது தெரிந்து கொள்வதற்கு வேறு ஒரு மொழி தேவைப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு மனிதர் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கும் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு புரிந்து கொள்வதற்கும் சுவனத்திற்கான அமல்களில் ஈடுபடுவதற்கும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து வேற்றுமொழி தானே. அப்போ இது வந்து சாதாரண நன்மையா? சும்மா நன்மை அப்படி விளங்கக்கூடாது. மிக அளப்பரிய நன்மை தரக்கூடியது என்னது? அவர் ஆங்கிலத்தில் படிக்கிறது, ஹிந்தியில் படிக்கிறது, தமிழில் படிப்பதுங்கிறது கொஞ்சம் நஞ்ச நன்மை கிடைக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்டத்திலலாம் சொல்கிறோம். நம்ம எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் அரபி தெரியாதவங்க அரபியில் என்ன சொல்லப்பட்டு புரிஞ்சிருமா? ஒன்றும் புரியாது. அப்போ அவரவர்களுடைய மொழியில் படிப்பதன் காரணத்தினால தான் நாம் வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ இதற்கான கூலி வந்து எந்த வகையிலையும் குறைஞ்சதா போயிடுமா? அல்லாஹ் அதிகமான நன்மையை நிச்சயமாக என்ன செய்வான்? தருவான். இன்னும் அல்லாஹ் வந்துட்டு 14வது அத்தியாயம் 52வது வசனம் சொல்லும் பொழுது, ஹதா பலாகுல் லின்னாசி, இது வந்து மனித குலத்திற்கு சென்றடைய வேண்டிய ஒரு வேதமா இருக்கு. இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படவும் வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவன் தான் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் வலியத்தக்கர ஊலுல் அல்பாப், அறிவுடைய சிந்திப்பதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்றான். 14வது அத்தியாயம் 52வது வசனம். அப்போ இந்த வசனத்தை செயல்படுத்துவதற்கும் அரபி இருக்கிறவங்கள விட்டுருங்க, அரபியை தாய்மொழியாக கொள்ளாதவங்க, என்ன சொல்லப்பட்டு புரியாதவங்க இந்த வசனத்தை எல்லாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? அரபி அல்லாத மொழியின் மூலமாக தானே. அப்போ அறிவுடைய சிந்திப்பதற்காக நல்லா சொல்கிறான். அப்போ அறிவுடையவருங்க அரபியில் இருக்கவங்க மட்டும் தான் அறிவுடையர் இருக்கிறாங்களா? கிடையாது. அரபி பேசாதவங்களும் ஏராளமான பேர் என்ன செய்வாங்க? அறிவுடையவர் இருப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் இந்த குர்ஆனை செயல்படுத்துவதற்கு, இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆனில் எத்தனையோ வசனங்களில் வந்துட்டு அல்லாஹ் இது கூடுமானது இல்லைன்னு சொல்கிறான். ஏவல் விளக்கல்கள் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துவதற்கு எது வந்துட்டு அடிப்படையாக இருக்குது? நம்ம திரும்பி அரபு மக்களை பற்றி பேசலை, அரபு அல்லாதவங்க அவருடைய தாய்மொழி தானே. ஏராளமான மக்கள் அதாவது மேலை நாட்டவர்களில் வந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? அதெல்லாம் எதன் மூலமாக சாத்தியமாச்சு? ஆங்கில மொழியின் மூலமாக. தமிழ் பேசுறவங்களும் தமிழ் மொழி, ஹிந்தி, ஜப்பான், எதாக இருந்தாலும் சரி ஜப்பானிய மொழின்னு சொல்லி அந்தந்த தாய்மொழிக்குன்ட்டு சொல்லி அதன் மூலமாக விளையக்கூடிய நன்மைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப பெரிய அளப்பரிய நன்மையாக இருக்குது. எனவே வந்து திருக்குர்ஆனை சிந்திக்கவில்லையான்னு நல்லா கேட்கும் பொழுது இதற்கு அடிப்படையாக இருக்கிறதே வேற்றுமொழி
ஆரம்ப காலத்தில் அதுதான் வேற்றுமொழி தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அது அது எந்த வகையிலும் குறைந்த நன்மை தரக்கூடியதாக கிடையாது, அதிகமான நன்மை உண்டு. இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது 47வது 24 வசனம் சொல்லும் பொழுது அஃபலா எததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவருடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ சிந்திக்க வேண்டாமானா எப்போ சிந்திக்க முடியும்? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சாதான் நம்ம சிந்திக்க முடியும். அது எப்போ சாத்தியமாகும்? அது வந்து திருக்குர்ஆனை நாம வேற்று மொழியில படித்தால் தான் சாத்தியமாகும். அரபி அல்லாத மக்கள் வேற்று மொழி தான் படிக்க முடியும், அப்பதான் சாத்தியமாகும். அப்போ சிந்திக்கவில்லையான்னு அல்லாஹ் எவ்வளவு வசனங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்றானோ, 12வது 111 வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது லக்கது கான ஃபி கஸஸிஹிம் இபரத்துன் லி உலில் அல்பாப், இவர்களுடைய நல்லடியாருடைய வரலாறுலாம் நிறைய சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவருடைய வரலாறுல வந்து அறிவு படைத்தவர்களுக்கு என்ன செய்யுது, படிப்பினில் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ சும்மா படிச்சுட்டு போகணும்னு சொல்லியே, கதை கேட்டுட்டு போறதுக்காக குர்ஆன் கிடையாது, படிப்பனைகள் அதுலேருந்து பெறணும். அப்போ அது எப்போ சாத்தியமாகும்? அரபி பேசாத மக்களுக்கு அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அரபி அல்லாத மொழியில் படிக்கும் பொழுது தான், சிந்திக்கும் பொழுது தான் அது சாத்தியமாகும். அப்போ திருக்குர்ஆனுடைய எண்ணற்ற வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கும், திருக்குர்ஆனுடைய பொருளை விளங்கிக் கொள்வதற்கும் உதவி செய்வது அவரவருடைய தாய்மொழிங்கும் பொழுது, அதில் அதை குறித்து திருக்குர்ஆனுடைய அந்த வசனங்களை வந்துட்டு வேற்று மொழியில் படிக்கும் பொழுது நன்மை இல்லாமல் போயிருமா? நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு அதை அமல்படுத்துவதற்கு அடிப்படையா இருக்கிறதே வேறு மொழி தானே, அரபி மொழி இல்ல. அப்போ வேற்று மொழியில படிப்பது, அதுல நம்ம அதற்கான நேரம் செலவிட்டு அதை நம்ம படிப்பது என்பதெல்லாம் திருக்குர்ஆனை சிந்தித்ததற்கான நன்மை உண்டு. அல்லாஹ்வின் மீது நமக்கு நேசத்தை அதிகப்படுத்துவது, மார்க்கத்தை விளக்கம் பெறக்கூடிய வகையில நம்ம ஆரம்ப கட்டத்துல சொல்றோம் எல்லாமே. அதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது வேறு மொழி தானே, வேற்று மொழி தானே. அப்போ அதன் மூலமாக படிப்பது என்பதெல்லாம் அதிகமான நன்மை தரக்கூடிய ஒன்றுதானே தவிர நன்மை இல்லாம கிடையாது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், திருக்குர்ஆனை நினைவில் கொள்வதற்கு எளிமையாக்கி இருக்கிறோம், யாரும் நினைவில் கொள்ளவர்கள் இருக்கிறார்களா என்ற கருத்தில் அல்லாஹ் 54வது 32வது வசனம் சொல்றான். அப்போ இது எல்லாமே அடிப்படை வந்து வேற்று மொழியில நாம் அறிந்து கொண்டால்தான் சிந்திக்கிறது, திருக்குர்ஆனினுடைய வசனங்களுக்கு உயிரோட்டம் தரக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருவது எல்லாமே சாத்தியமாகும். அப்போ இவ்வளோ பெரிய நன்மை இதனால விளையுது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான நன்மை ரொம்ப அதிகமாக உண்டு. ஆனால் அதே சமயம் நம்ம வேற்று மொழிகளில் அதனோட மொழிபெயர்ப்பு படிக்கும் பொழுது குர்ஆனையே படித்ததா ஆகாது, குர்ஆனையே வாசித்ததா ஆகாது. அதையும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், மனதில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அரபியினுடைய சப்ஸ்டிடியூட்டா வேற எந்த ஒரு மொழியும் ஆயிராது, விளங்கிக் கொள்வதற்காக நம்ம பயன்படுத்துகிறோங்கிறனால அதற்கான நன்மை உண்டு. அது கொஞ்சம் நஞ்சம் சின்ன அளவிற்கான நன்மை கிடையாது என்பதையும் நம்ம விளக்கி இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். அதாவது வேற்று மொழியில் படிப்பதனால நன்மை உண்டுங்கிறதுல சொல்லியாச்சு. அதே சமயம் இத்தோட நம்ம நிறுத்திடக்கூடாது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாம் ஆரம்பத்தில் வந்துட்டு வேற்று மொழியில் திருக்குர்ஆன் அறிந்து கொண்டாலும் சரி, அதோட நிறுத்தி கொள்ளாமல் அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அரபி மொழியை கற்றுக்கொள்வோமே ஆனால் அதாவது திருக்குர்ஆனை அரபியிலே வாசிச்சுட்டு போவோம், அதே நேரத்தில் பொருளும் விளங்கும். அப்போ டபுள் நன்மை ஆயிரும்ல. அதாவது அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான் அப்படிங்கும் பொழுது அது வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு புரியும் அரபியிலேயே. அப்போ நாம் வந்து அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கும் நாம் வந்துட்டு நம்மளுடைய முயற்சிகள் மேற்கொள்ளணும். மேலை நாட்டவர்கள்லாம் 60-70 வயசுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அரபி மொழியை கற்றுக்கொள்கிறாங்க. மர்மூத் பித்காலுங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிக்தாலுங்கிறவர் வந்துட்டு திருக்குர்ஆனை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறார். அவரெல்லாம் அரபி மொழி தாய்மொழியை கொண்டவங்களா? இமாம் புகாரி, முஸ்லிம் எல்லாம் அரபி மொழி தாய்மொழியை கொண்டவங்களா? அப்போ அரபி மொழியை படித்து கொள்ள முடியும். அதனால அதையும் நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்மளுடைய மொழியே போதும்ட்டு அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால வந்து அதிகமான நன்மை உண்டு. அப்படிங்கிறனால அதற்கும் நம்மளுடைய நேரத்தை வந்துட்டு நம்ம செலவழிக்கணும். அதிகமாக நன்மை பெற வேண்டும் என்றால் அரபி மொழியை அறிந்து அதன் மூலமாக அதிகமாக அல்லாஹ் என்ன சொல்றாங்க புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யறோம்ல, அது அதிகமான நன்மை பெற்றுக்கக்கூடியதா இருக்கு. அதே சமயம் வேற்று மொழிகளில் திருக்குர்ஆன் படிச்சு அதுக்கு நன்மையே இல்லை என்றோ அல்லது சும்மா சாதாரண நன்மை, சின்ன அளவுக்கான நன்மை என்றோ விளங்கினா அது தவறானது. இதுக்கு இத்தனை வசனங்களும் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். இன்னும் அதிகமாக இருக்கு. அறிவுடையவருக்கு இதுவே போதுமானது என்பதால் இத்தோட நம்ம விளக்கத்தை முடிச்சுக்கிறோம்.